நான் சென்ற பிறகு துக்கப்படாதீர்கள் மாதா. என் மனம் கூறுகிறது நமது பிரிய கணேசன் சீக்கிரம் கைலாயம் வந்து விடுவான். சென்று வா புத்திரா. உன்னை போன்ற புத்திரனை அடைய எந்த ஒரு மாதாவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீ சிவபுத்திரனாக இருக்க தகுதியானவன்தான். உன் பிதாவை போலவே உன் மனதிலும் லோகத்தின் நன்மை, ஜீவராசிகளின் நலன் அனைத்துமே இருக்கிறது. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ தீர்க்காயசாக இரு. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். நந்தி தேவரே, பக்தி மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு அவ்வப்பொழுது சோதனை வருவது சகஜம்தான். என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். நான் என் சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று வணங்குகிறேன் மாதாவே. வணங்குகிறேன் பிதாவே. அழக்கூடாது என் பிரிய நண்பர்களே. என்னோடு உங்கள் அனைவருக்கும் சோதனை ஆரம்பிக்கிறது. என்ன சோதனை அண்ணா? பாலிய லீலைகள் அனைத்தையும் இதோடு விட்டு விடுங்கள். இப்பொழுது நம் அனைவரும் நம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் மாதா பிதா மிகவும் பெருமைப்படுவார்கள். தாங்கள் எனக்கு வாக்கு தாருங்கள், இனிமேல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி தான் கவலைப்படுவீர்கள் என்று. நாங்கள் உங்களுக்கு வாக்கு தருகிறோம் அண்ணா. நாங்கள் நீங்கள் கூறியதை செய்வோம். புத்திரா, நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பேன். மாதாவிற்கு தன் புத்திரர்களை பற்றிய கவலை எப்பொழுதும் இருக்குமே. கவலையின்றி எப்படி இருப்பாள் உன் மாதா? எத்தனை காலம் பிரிந்திருக்கிறேன். உன்னை பற்றிய தகவலே இல்லை. உலகை பொறுத்தவரை நீ ஜெகன்மாதா பார்வதிதான். ஆனால் உன் மாதா மேனாவிற்கு நீ செல்ல புத்திரி கௌரிதானே. நமது ராஜகுமாரி கௌரிக்கு மாதா பிதாவின் ஞாபகம் சற்றும் வரவில்லையா? வந்திருந்தாள், அவள் திரும்பி வந்திருப்பாளே. என்னமோ என் மனதில் தோன்றுகிறது, இப்பொழுது அவள் விலகி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராஜகுமாரி கௌரி நம் மீது கருணை புரிந்து இமாலயம் வருவாள். உன் நாக்கில் இன்று மாதா சரஸ்வதி வந்து விட்டாரா? உன் வாக்கு உண்மையாகட்டும். நம் பிரிய ராஜகுமாரியை பார்க்க நாம் அனைவரும் தவிக்கிறோம். மகாராணி, நமது புத்திரி சிவசங்கரி ஜெயா விஜயாவோடு வரவில்லை மகாராணி. நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக பார்வதி ஹிமாலயத்திற்கு வருவாள். அந்த நேரம் எப்போது சுவாமி? இன்னும் நீண்ட நாள் என்னால் காத்திருக்க இயலாது. பார்வதியை பார்க்க என் மனம் மிகவும் தவிக்கிறது. மகாராணி, உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் அந்த வேதனை இருக்கிறது. என்னாலும் இன்னும் காத்திருக்க முடியாது. நாம் இன்றே கைலாயத்திற்கு செல்லலாம் மகாராணி. சத்தியமா சுவாமி? ஆம் மகாராணி, வா. நாராயண நாராயண. ஹே மூலப்பொருளே, மூலப்பொருளே, இந்த ஜகத்தில் தங்களது லீலைகள் எவ்வாறெல்லாம் நடக்க உள்ளது? உங்களுடைய மகோட்கட், அதற்கு பிறகு மயூரீஸ்வரர் அவதாரம் எடுத்தீர்கள். அதன் பிறகு மயூரீஸ்வரர் அவதாரம் எடுத்த காரணம் முடிந்ததும் திடீரென்று மறைந்து விட்டீர்கள். நாராயண நாராயண. பிரபு, ஒரு புறம் தங்களை நினைத்து மாதா பார்வதி புத்திர சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலோ மாதா அதிதி எப்பொழுதும் மகோட்கட் கணேசன் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். நாராயண நாராயண. மாதா பார்வதி தானே உருவாக்கிய புத்திரன் கணேசன் எங்கே? ஹே ஸ்ரீ மகா கணேஷா, தங்களின் இந்த புதிய லீலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
தயவு செய்து நாரதரின் அலைபாயும் மனதிற்கு அமைதி தாருங்கள். தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா, தரிசனம் தாருங்கள். தேவரிஷி, இத்தனை அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாராயண நாராயண. ஸ்ரீ மகா கணேசா, தங்களின் லீலையை பார்க்கும் பொழுது நான் உண்மையிலேயே பிரமித்து போகிறேன். மாதா பார்வதியின் மூலம் நான் செய்த லீலை ஒரு முன்னோட்டம்தான். ஸ்ரீ கணேசர் சுயமாக மாதா பார்வதியிடம் அதிக நாட்கள் விலகி இருக்க மாட்டார். தங்களுக்கு நன்றி ஸ்ரீ கணேசா. இருந்தும் தேவி அதிதி மற்றும் மகோத்கட் ஸ்ரீ கணேஷ், முகத்கட் ஸ்ரீ கணேசனோடு தேவி அதித்தி மற்றும் பக்தரான கஷ்யப ரிஷி அவர்கள் காலம் முழுவதும் பூஜை செய்து கொண்டு ஸ்ரீ கணேசரோடு மிகுந்த காரியங்களை நிறைவு செய்வார்கள். நாராயண நாராயண. கேம்புல பொருளை எப்பொழுது தனது லீலையை முடித்துக் கொண்டு கஜமுகன் ஸ்ரீ கணேசன் கைலாயத்திற்கு திரும்பி வருவாரோ அதை பற்றி கூற முடியுமா? இல்லை தேவரிஷி, தங்களது சாமர்த்திய பேச்சுக்கு முடிவே கிடையாதல்லவா? ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும் முன் தங்களது மனதில் அநேக கேள்விகள் தோன்றிவிடுகின்றனவே. இத்தனை அதீத ஆர்வம் நல்லதல்ல தேவரிஷி. ஸ்ரீ கணேச சொரூபத்தை பார்த்ததில் இப்பொழுது நிம்மதி அடையுங்கள். परम देव श्री महा गणेश की जय। नारायण नारायण। ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय। கைலாயபதி பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். இமாச்சல ராஜா இமயவரம்பன் மற்றும் மகாராணி மேனாவிற்கு ஜெய். கைலாயம் உங்களை வரவேற்கிறது. இப்பொழுது கைலாயம் வந்ததற்கான காரணம் தெரிந்து கொள்ளலாமா? தங்களுக்கே தெரியும் எங்களுடைய வேதனை, மன வருத்தம் என்னவென்று. ஹே சிவசங்கரா, எங்கள் மனம் எங்கள் புத்திரியை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மட்டும் இல்லை மகாதேவா, இமாலய மக்கள் அனைவருமே தங்கள் ராஜகுமாரி பார்வதி, எங்கள் பேரன் பிரிய கணேசனை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இமாலய வாசிகளின் எதிர்பார்ப்பை பற்றி எனக்கு தெரியும். இப்பொழுது பார்வதியையும் பிரிய கணேசரையும் இமாலயத்திற்கு அழைத்துச் செல்ல அனுமதியுங்கள். தேவி, இப்பொழுது கணேஷ் கைலாயத்தில் இல்லை. கைலாயத்தில் இல்லை என்றால்? கைலாயத்தில் இல்லை என்றால் பிறகு அவன் எங்கே சென்றான்? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தங்களுக்கு தெரியாதது இந்த சராசரத்தில் உண்டா மகாதேவா? அணு கூட இந்த சராசரத்தில் தங்களை அறிந்திருக்குமே. காலத்தை நிர்ணயம் செய்யும் மகா காலன் தங்களுக்கா பிரிய கணேசன் கைலாயத்தை விட்டு சென்ற காரணம் தெரியாது? இல்லை இல்லை தேவி, தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. காரணம் அதுவல்ல. கணேசன் தன் மாதாவிடம் கோபித்துக் கொண்டு எங்கோ சென்று விட்டான். மாதாவிடம் கோபித்துக் கொண்டு விட்டானா? எங்காவது மாதாவிடம் புத்திரன் கோபித்துக் கொள்வானா? மகாராஜன் இமாலயரே, தாங்கள் கணேசரை புரிந்து கொள்ளவில்லை. அர்த்தம்? தாங்கள் கணேசரை சாதாரண பாலகனாக எண்ணியிருக்கிறீர்கள். ஆனால் அவன் முழுமையான நித்த சுத்த புத்தியானவன். அவன் எங்கும் செல்வான், எதுவும் செய்வான். அனைத்துமே சராசரத்தின் நலனுக்காகத்தான். இருப்பினும் அவன் இப்பொழுது எங்கே? அப்பொழுது தாங்கள் பிரிய கணேசனை தேட முயற்சி செய்யவில்லையா? தாங்களே ஒரு ரகசியத்தின் ரகசியம் மகாதேவா. எங்களிடம் சோதனை வேண்டாம், தயவு செய்து கூறுங்கள். எங்கள் பிரிய பேரன் கணேசன் எங்கே? கணேசனை பற்றி எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. தங்களின் கவலையை தீர்க்க என்னால் இவ்வளவுதான் கூற இயலும். அவன் மாதாவின் வினோதத்தால் உருவானவன். வினோதம் கணேசனின் சுபாவம் தானே.
அவன் வினோதமாக எண்ணிச் சென்றது முழுமையடைந்ததும் அவனே மீண்டும் கைலாயம் வந்து விடுவான். சிவசங்கரா, தாங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால்? தவறாக நினைக்க ஒன்றுமில்லை தேவி. தாங்கள் தங்கள் புத்திரியை இமாலயத்திற்கு அழைத்துச் செல்லலாம். சராசரத்தின் எந்த ஒரு சக்தியும் மாதாவையும் புத்திரியையும் பிரிக்காது. உண்மை என்னவென்றால் தேவி பார்வதிக்கு இப்பொழுது உங்கள் அருகாமை தேவைப்படுகிறது. அப்பொழுது கணேஷ் அவனுடைய உத்தேசமும் எண்ணமும் முழுமையடைந்ததும் அவன் கைலாயத்திற்கு திரும்பி வருவான். அப்பொழுது நானே அவனை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். நன்றி மகாதேவா. வாருங்கள் மகாராணி. புத்திரி பார்வதி. வணங்குகிறேன் பிதாவே, வணங்குகிறேன் மாதாவே. புத்திரி, நாங்கள் உன்னை இமாலயத்திற்கு அழைத்துச் செல்லவே வந்திருக்கிறோம். இந்த சமயம் நான் கைலாயத்தை விட்டு வருவது உசிதம் அல்ல. ஆனால் சிவனின் ஆணை. புத்திரி, நீ இப்பொழுது இமாலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவனின் ஆணையை மீறக்கூடாதல்லவா? சிவனின் ஆணையை மீறுவதற்காக நான் கூறவில்லை பிதாவே. இப்பொழுது மாதாவின் கடமைதான் எனக்கு பெரித. உங்கள் பேரன் இந்த மாதாவிடம் கோவித்துக் கொண்டு சென்று விட்டான். அவன் எப்பொழுது திரும்பி வருவானோ அதை பற்றி எதுவும் தெரியாமல். அவரை பற்றி சிவசங்கர் எங்களிடம் கூறிவிட்டார். பிரிய கணேசர் கைலாயத்திற்கு வந்ததும் இமாலயத்திற்கு அனுப்பிவிடுவார். புத்திரி பார்வதி, இப்பொழுது நீ இருக்கும் நிலைமையில் நீ அவசியம் எங்களோடு இருக்க வேண்டும். அதுதான் உனக்கும் நல்லது. இமாலய வாசிகள் எல்லாம் உன்னோடு இருந்தால் உன் மனதிற்கு மிக ஆறுதலாக இருக்கும். சிவனின் ஆணையும் அதுதான். வா புத்திரி, வா, எங்களோடு செல்லலாம். வா. உங்கள் குரலில் பக்தியை விட கவலை தெரிகிறது. உண்மைதான் மகாதேவா, நாங்கள் கவலையாகத்தான் இருக்கிறோம். உங்கள் கவலைக்கு காரணம்? தாங்களே காரணத்தின் காரணம். ஸ்ரீ கணேசர் ஸ்ரீ மயூரேஸ்வரருக்கு முன் கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் திடீரென்று எங்களுக்கு கிடைத்தார். இப்பொழுது அவரும் சென்று விட்டார். எங்கள் பெரிய குமாரன் கார்த்திகேயனையும் அகத்திய முனிவர் அழைத்து சென்று விட்டார். இப்போது மாதா பார்வதியையும் கைலாயத்தை விட்டு அனுப்பாதீர்கள் மகாதேவா. மாதா இல்லாத கைலாயம் சூன்யமாகிவிடும். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவாதி தேவா. हर हर महादेव, हर हर महादेव, हर हर महादेव. ஹேய் சிவசங்கரா, நாங்கள் விடைபெறுவதற்கு அனுமதி தாருங்கள். எங்களை விட்டு செல்லாதீர்கள் மாதா. எங்களை விட்டு விட்டு செல்லாதீர்கள் மாதா. எங்களை விட்டு விட்டு செல்லாதீர்கள் மாதா. இருங்கள் மாதா, செல்லாதீர்கள் மாதா. இருங்கள் மாதா, செல்லாதீர்கள் மாதா. கருணை காட்டுங்கள் மகாராஜா. மாதா சென்று விட்டால் நாங்கள் அனாதையாகி விடுவோம் மகாராஜா. மாதாவை அழைத்து செல்லாதீர்கள் மகாராணி. எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நந்தி தேவரே, சிவகணங்களே, இமாலய அரசனும் மகாராணி மேனாவும் நம் மரியாதைக்குரிய விருந்தினர்கள் என்பதோடு பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? உங்கள் வேண்டுகோளை ஏற்று ஒருவேளை மாதா பார்வதி இங்கு இருந்துவிட்டால் அவர்கள் துக்கப்படுவார்களே. கூற வந்ததை சங்கோஜமின்றி கூறுங்கள். கூறுங்கள், என்ன கூற வந்தீர்கள்? நான் எதுவும் கூற வரவில்லை. இப்பொழுது நான் தாங்கள் முன்பு என்னிடம் கூறியதை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணினேன். எந்த விஷயம்? பிரபு, தாங்கள் என்னிடம் ஒரு முறை கூறினீர்கள், இந்த மாதா உன் மாதா மட்டும் அல்ல, இங்கிருக்கும் அனைவருக்குமே மாதா என்றீர்கள். மாதா புத்திரனை விட்டு எப்பொழுதுமே செல்ல மாட்டாள். ஆம் மகாதேவா, தாங்களாவது கூறுங்கள். ஒவ்வொரு மாதாவின் இதயத்திலும் கருணை இருக்கும். எங்கள் மீது தங்களுக்கு கருணையே இல்லையா?
எங்கள் மீது உங்களுக்கு அன்பே இல்லையா மாதா? நந்தீஸ்வர், சிவகணு, நீங்கள் இல்லாமல் என் மனதில் நிம்மதி இருக்காத. உங்களுக்காகவே நான் விரைவில் திரும்பி வந்து விடுகிறேன். பிறகு தங்களின் விருப்பம் மாதா. என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடையது. தங்களுடைய மாதா தன் மன திருப்திக்காக இமாலயம் செல்வதற்கு அனுமதி தர மாட்டீர்களா? நாங்கள் என்ன அனுமதி தர? எம்பெருமான் தான் தங்களுக்கு முன்பே அனுமதி தந்து விட்டாரே. எம்பெருமான் அனுமதி தந்தாலும் நான் உங்கள் அனுமதி கேட்கிறேன். நான் என்னையும் அறியாமல் தங்களுக்கு துக்கத்தை தருகிறேன். இனி இப்படி நடக்க மாட்டேன். ஆனால் தாங்கள் இமாலயம் செல்லாவிட்டால் தாங்கள் துக்கப்படுவீர்களே மாதா. அதை பற்றி தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் உங்களை பற்றி கவலைப்படக்கூடாது? எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களே, நாங்கள் கவலைப்படாமல் இருப்போமா? செல்லுங்கள் மாதா, அவசியம் செல்லுங்கள். ஆனால் சீக்கிரம் வந்து விடுங்கள் மாதா. சிவகணங்களின் அனுமதியோடு, தங்களின் ஆணையோடு நான் இமாலயத்திற்கு செல்கிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சுவாமி. என் பிரிய புத்திரன் கணேசன் என்னிடம் வர வேண்டும். தேவி பார்வதி, மகா கணேசரின் அவதாரம் வினோதமானதுதானே? அவன் பால்ய லீலையில் நீ அதிகம் கவலைப்பட்டு விட்டாய். மீண்டும் அவன் பாலகணேசனின் வேறொரு உருவமாக அவதரிக்க இருக்கிறான். அந்த நேரம் கூட இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. இமாலய அரண்மனையில் எனது பேரன் பிரிய கணேசனுக்காக நான் காத்திருப்பேன். அவசியம். தேவி பார்வதி, கணேசன் தன் தாத்தா பாட்டியின் எண்ணத்தை நிறைவேற்றுவான். சீக்கிரமே கணேசன் உன் அன்பில் திளைக்க ஓடி வருவான். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மாதா பார்வதியை கைலாயத்தை விட்டு செல்ல வைத்ததும் ஸ்ரீ மகா கணேசரின் லீலைதான். அவர் செய்யும் இந்த லீலைகளால் தான் சராசரமே சுழலுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையுமே ஸ்ரீ மகா கணேசர் தான் முடிவு செய்கிறார். ஒளிவு மறைவில்லாதவர் அவர். லீலை செய்வதுதான் கணேசருடைய வேலை. எப்பொழுது ஒரு லீலையை முடிக்க எண்ணுகிறாரோ உடனே அதை முடித்துவிட்டு அடுத்த லீலையை செய்ய ஆரம்பித்து விடுவார். இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தில் திதி பழிவாங்கும் எண்ணத்தோடு அதித்தியை தண்டிப்பதற்காக பாதாளவாசி அசுரர்களை வெளிவருமாறு அழைத்துக் கொண்டிருந்தாள். பாதாளவாசி அசுரர்களே, தேவாந்தக் நரந்தக், சீக்கிரம் வெளிவாருங்கள். பாதாளவாசி தேவாந்தக் நரந்தக், வெளிவாருங்கள். அசுர மாதாவின் ஆணையின்படி தேவாந்தக் நரந்தக், வெளிவாருங்கள். தேவாந்தக் நரந்தக், சீக்கிரம் வெளிவாருங்கள். தேவாந்தக் நரந்தக், சீக்கிரம் வெளிவாருங்கள். தேவாந்தக் நரந்தக், சீக்கிரம் வெளிவாருங்கள். ஓம் மகா கணேசாய நமக. ஓம் பரம் தேவாய நமக. ஓம் விஸ்வவரதாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. இந்த குரல் கஷ்யப ரிஷியின் குரல் ஆயிற்று. அந்த துஷ்டி அதிதியோடு சேர்ந்து ஸ்ரீ மகா கணேசனை நோக்கி ஆராதிக்கும் குரல் எங்கிருந்து வெளிவருகிறது? சுவாமி, தாங்கள் அந்த துஷ்டி அதிதியோடு சேர்ந்து பாதாளம் சென்று விட்டீர்களா? ஓம் மகா கணேசாய நமக. ஓம் பரம் தேவாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் பரம் தேவாய நமக. ஓம் விஸ்வவரதாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் பரம் தேவாய. நிறுத்துங்கள் இந்த அழைப்பை. என்னுடைய ஆசிரமத்தில் என் எதிரியை அழைப்பதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். நான் இதை கேட்க விரும்பவில்லை. அசுர மாதா தித்தி, இந்த ஆசிரமம் தங்களுக்கு சொந்தமானதில்லையே.
இந்த ஆசிரமம் எனது பரம பக்தர் மகரிஷி கஷ்யபருக்கு சொந்தம். எப்பொழுதுமே இது அவருக்கு சொந்தமானதுதான். இந்த ஆசிரமத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அவரது பக்தி நிலைத்திருக்கும். இந்த ஆசிரமத்தின் யாக குண்டத்தில் அவர் நிரந்தரமாக செய்து வந்த பக்திதான் நிலை கொண்டிருக்கும். எப்பொழுது அந்த துஷ்டை என் பதியை இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றாளோ, இந்த ஆசிரமம் எனக்குத்தான் சொந்தம். இந்த ஆசிரமத்திற்கு நான் மட்டும்தான் சுவாமினி. உன்னுடைய துவேஷத்திற்கு என்னுடைய அங்குசம் பதில் கூறும் திதி. எப்பொழுது நான் அந்த துஷ்டை அதிதியை பழிவாங்கி முடிக்கிறேனோ, அதுவரை என் பழிவாங்கும் எண்ணம் முடியாது. உன் பழிவாங்கும் எண்ணத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் நீ ஒரு முறை அல்ல, பல முறை தேவி அதித்தியை தண்டிக்க பிரயாசை கொண்டிருக்கிறாய். அதன் விளைவை நீயே அனுபவிக்கப் போகிறாய். உன் பழிவாங்கும் எண்ணத்தில் அதிதிக்கு அல்ல, உனக்குதான் இழப்பு நேரப் போகிறது. உன் ஆத்திரத்தால் உன் பதி உன்னை விட்டு விலகிவிட்டார். நான் அந்த கபட ரிஷி கஷ்யபரை இங்கிருந்து அழைத்து செல்லுவேன். தேவி திதி, நீ இதுவரை உன் எந்த பிரயாசையிலும் வெற்றி அடைந்ததே இல்லை. அதற்கு காரணம் உன் பழிவாங்கும் எண்ணம்தான். நராந்தக்கையும் தேவாந்தக்கையும் அழைத்து நீ சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்த வாக்கை மீறிவிட்டாய். நீ என்ன அழைத்தாலும் அவர்கள் வரமாட்டார்கள். தேவந்தக்கும் நரந்தக்கும் அசுரமாதா திதியின் ஆணையை நிச்சயம் கேட்டே ஆக வேண்டும். அசுரமாதா திதி, விதியின் வினைப்பயன்படி அகால மரணம் அடைந்தவர்கள் அவர்கள். தேவாந்தக்கும் நராந்தக்கும் பூலோகத்தில் வரும் தீய முயற்சியை செய்தால் அவர்கள் அகால மரணத்தின் அதிகாரி ஆகிறார்கள். தாங்கள் தங்கள் மனதில் அசுர இனத்தை எப்பொழுதும் எதிரியாக ஏன் எண்ணுகிறீர்கள் கணேசா? அசுரமாதா திதி, இந்த சராசரம் என் லீலையால் உருவானது. என் எண்ணப்படி நடக்கும் இந்த சராசரத்தில் இருப்பவர்கள் என் பேச்சை ஏன் மீற வேண்டும்? இருந்தும் அவர்களின் விதியின்படி அனைத்தையும் மீறி நடந்தால் அவர்களை நான் நிச்சயம் தண்டிப்பேன். தேவாந்தக்கிற்கும் நரந்தக்கிற்கும் நான் எந்த ஒரு ஆணையையும் இடக்கூடாதா என்ன? நான் பேசிய வார்த்தைகள் உனக்கு புரியவில்லையா திதி? அதனால்தான் நீ இப்படி என்னை எதிர்த்து பேசுகிறாய். தாங்கள் புரியும்படி என்ன பேசினீர்கள் மகா கணேசா? அசுரமாதா திதி என்ற உரிமையின்படி என்னை ஆராதனை செய்து பூஜை செய்ய வேண்டும். அதுதான் உனக்கு நான் கூறிய வார்த்தை. அதை நீ புரிந்து கொள்ளவில்லை. எதிர்காலத்தில் நீ விபரீத விளைவுகளை சந்திக்கப் போகிறாய். என்ன துணிவிருந்தால் என்னையே மிரட்டுவீர்கள். எப்பொழுதும் தங்களையே பூஜை செய்து வரும் அதிதியிடம் இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயப்பட நான் தயாரில்லை. பொறுமையோடு பேசு அசுரமாதா திதி. உன்னுடைய இந்த துவேஷம், பழிநோக்கம் மற்றும் குரோதத்தின் மூலம் நீ நிச்சயம் சர்வநாசமாகிவிடுவாய். அதை நீ தவிர்க்க விரும்பினால் உன் சகோதரி தேவி அதித்தியிடம் சென்று அவளிடம் மன்னிப்பு கேள். உன் பதிக்கு சேவை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள். உனக்கு மங்களம் உண்டாகும்.
அத்தனை ஆச்சரியத்தோடு பார்க்கிறாய் மொஹட்கட்? உனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன? மொஹட்கட், நாம் இருவரும் ஒன்றுதான். ஸ்ரீ மகா கணேசரின் பரம ஜோதியின் ஒரு அம்சம்தான். முக்கியமான உத்தேசத்தோடு தான் நாம் இங்கு அவதரித்திருக்கிறோம். இந்த சத்தியம் எனக்கு நன்றாகவே தெரியும் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேஷா. பிறகு எதற்காக என்னை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாய்? ஸ்ரீ மகா கணேசரின் மயூரேஸ்வர் அவதாரம் என் முன் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் தான் யோசித்தேன், கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் எந்த உத்தேசத்தோடு வந்திருக்கிறார் என்று. காரணம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஸ்ரீ கணேசரின் ஆணைப்படிதான் கௌரி புத்திரன் தாமதமாக வந்திருக்கிறேன். இப்பொழுது நீ என்னை பார்த்த பார்வை, உன் யோசனை கூட சத்தியம்தான். ஆனால் இவை அனைத்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் லீலைதான். தன் ஸ்வரூபத்திலிருந்து ஒரு முறை, அதாவது அவர் அங்கத்திலிருந்து ஒரு அங்கமாக வேறு வேறு ஸ்வரூபத்தில் வெளிவந்து சராசரத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். எனக்கு தெரியும் அவர் அவதாரத்தின் உத்தேசம் சராசரத்தின் நலன்தானே. தெரிந்தும் என்னை பார்த்து எதற்காக ஆச்சரியப்பட்டாய்? நான் இங்கு ஒரு விசேஷமான கோரிக்கையோடு வந்திருக்கிறேன். என்ன கோரிக்கை அது? மாதா பார்வதி கைலாயத்தில் இருந்து பிதாவின் இல்லத்திற்கு இமாலய அரண்மனைக்கு சென்று விட்டார். ஆனால் அவர் புத்திரனை பிரிந்த துக்கத்தோடு இருக்கிறார். என் கோரிக்கை என்னவென்றால், நீ சிறிது காலம் அவர்கள் அருகில் சென்று அவர்களின் தாய்மை இதயத்திற்கு ஆதரவாக இரு. உன்னுடைய வருகை ஜெகஜனனி மாதாவிற்கு அவசியம் தேவைப்படுகிறது. செல் மொஹட்கட், மாதா பார்வதியின் புத்திரன் சோகத்தை தீர்த்துவிடு. இது இப்பொழுது உன்னுடைய முதலாய கடமை. ஆச்சரியமாக இருக்கிறது, நீயே கௌரி புத்திரன் தானே? என்ன எதற்காக மாதா கௌரியிடம் செல்ல சொல்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? நான் இங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று விட்டால் பிறகு என் தவஸ்வினி மாதா அதித்திற்கு புத்திர சோகம் ஏற்பட வேண்டுமா? அவர்கள் காலம் முழுவதும் இருந்த தவம், அதன் சாதனை வீணாக வேண்டுமா? இல்லை இல்லை மொஹட்கட், நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணைப்படி நடப்பவன். மாதா அதித்தியின் இதயத்தை துக்கப்படும்படி நான் விடமாட்டேன். கௌரி புத்ரா, புத்திரனை கண்ணால் கண்டால் தானே எந்த மாதாவும் மகிழ்வோடு இருப்பாள். உன் அறிவுரைப்படி நான் நடந்து கொண்டால் நீயே யோசித்து பார், மாதா அதிதியின் நிலைமை என்ன ஆகும் என்று. அப்படி என்றால் இப்பொழுது உன் கடமையை நீ செய்ய யோசிக்கிறாயா? எனக்கு என் கடமையை பற்றி நன்கு தெரியும். ஆனால் என் ஆச்சரியம் என்னவென்றால், கௌரி புத்திரனாக நீ இருந்தும் மாதாவிடம் நீ செல்லாமல் என்னை ஏன் அனுப்புகிறாய்? ஏன் நீயே செல்லக்கூடாது? உண்மை இதுதான் மொஹட்கட். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஜோதியின் ஒரு அங்கம் தன் இன்னொரு அங்கத்தை சோதிக்கத்தான் வந்திருக்கிறது. சோதனையா? ஆம் மொஹட்கட், சோதனைதான். நான் காண்கிறேன். மகா கணேசரின் இதயத்தில் அமர்ந்து பக்தியின் அங்கம் கங்கையாக அவரது சகல அங்கங்களிலும் பாய்ந்தோடுகிறது. கௌரி புத்திரனும் சரி, மயூரேஸ்வரரும் சரி, மற்றும் அதிதி புத்திரனும் சரி, அனைத்து அவதாரங்களின் உத்தேசம் ஒன்றுதானே. அது தன் மாதாவின் பக்தி சக்தி தத்துவத்தையும் கணேச தத்துவத்தையும் சராசரத்தின் முன்னே மாதா புத்திரன் இடையே உள்ள சம்பந்தத்தின் மூலம் வெளிப்படுத்ததானே நீ இங்கு இப்பொழுது வந்திருக்கிறாய். ஆம் மொஹட்கட், மாதா புத்திரன் இடையே இருக்கும் இந்த அபூர்வமான சம்பந்தம், அசைக்க முடியாத சக்தி ஆகியவற்றை இந்த அகிலத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மொஹட்கட், புத்திரா மொஹட்கட், எங்கே இருக்கிறாய் நீ? மொஹட்கட், புத்திரா மொஹட்கட். சுவாமி, எழுந்திருங்கள் சுவாமி, எழுந்திருங்கள். புத்திரா மொஹட்கட் எங்கே என்று தெரியவில்லை. புத்திரன் மொஹட்கட்,
எங்கே நமது முகத்கட்? எங்கே என்று தெரியவில்லை. வாருங்கள் சுவாமி, நாம் வெளியே சென்று மகத்கட்டை தேடி பார்க்கலாம். சரி தேவி. புத்ரா முகத்கட். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தங்கள் விருப்பப்படிதான் நான் அனைத்து காரியங்களையும் செய்கிறேன். புத்ரா முகத்கட். மாதா அதிதி, உங்களுக்கு கோடி கோடி வணக்கம். என்னை முகத்கட் ஸ்வரூபத்தில் ஏற்றுக்கொண்ட மாதா, நான் உங்கள் பாதங்களை வணங்குகிறேன். மகத்கட், நீ மாதாவை விட்டு விலகிச் செல்ல மாதாவை வணங்குகிறாயா? விலகி சென்றாலும் புத்திரன் மாதாவின் அருகேதானே இருப்பான். புத்திரா, நான் உன் அருகில் தானே இருக்கிறேன். அருகில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் நான் விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டதே. என்ன அவசியம் புத்திரா? இப்பொழுது என்ன கூறுகிறாய் நீ? இந்த இரவில் எதற்காக குடிலை விட்டு வந்தாய்? என் மாதாவின் பக்திக்கு சோதனை வந்து விட்டது பிதாவே. மாதாவின் பக்திக்கு என்ன சோதனை புத்திரா? சோதனை பற்றி விடுங்கள் மாதா, தாங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். தங்கள் புத்திரன் சோதனையில் அவசியம் வெற்றி பெறுவான். அந்த வாக்கை எண்ணிதான் என் இதயம் இப்பொழுது துடிக்கிறது. சரி சரி, அதற்காகத்தான் மாதாவை வணங்கினாயா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நீ எந்த சோதனையை பற்றி கூறுகிறாய் புத்திரா? அப்படி ஒரு வாக்கை நீ யாருக்கு அளித்தாய்? இப்பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது தேவி அதிதி. நமது புத்திரன் நாம் ஆராதனை செய்யும் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் மூலப்பொருளுக்கே சமம். அவன் லீலையில் எப்பொழுதுமே ஆச்சரியம் இருக்குமே. இருந்தும் சுவாமி, முகத்கட்டின் லீலையை பார்த்து பயப்பட தேவையில்லையே தேவி அதிதி. அவன் எதை செய்தாலும் சராசரத்தின் நலனுக்காகவும் நமது நலனுக்காகவும் தான் இருக்கும். ஸ்ரீமன் நாராயண். இது கௌரிபுத்திரன் கஜானன ஸ்ரீ கணேசர். நாராயண நாராயண. நாரதா, இன்று உன் வாழ்க்கை தன்னியமடைந்து விட்டது. நீண்ட நாளாக காண முடியாமல் இருந்த கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசரை இன்று நீ நேரில் சந்தித்து விட்டாயே. நாராயண நாராயண. வணங்குகிறேன் முதல் பூஜையின் அதிபதி கணேசா. தேவரிஷி, என்ன தாங்கள் ஓய்வாக இருக்கிறீர்கள்? நாராயண நாராயண. ஹே கௌரிபுத்ரா, பக்தர்களின் இதயம் பகவானை சந்திக்காமல் எப்படி ஓய்வெடுக்கும்? தாங்கள் ஓய்வெடுக்கவில்லை என்றாலும் தங்களின் சுபாவம் சற்று கூட மாறவில்லையே. நாராயண நாராயண. ஸ்ரீ கணேசா, நான் தங்களிடம் ஏதாவது தவறாக நடந்திருந்தால் என்னை தண்டித்து விடுங்கள். இப்படி பரிகாசம் மட்டும் செய்யாதீர்கள். பரிகாசம் இல்லை, நான் தாங்கள் மனதில் ஓடும் எண்ணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ கணேசா, அப்படி என்றால் தங்களது கவலை இந்த நாரதனை பார்த்த பிறகும் போகவில்லையா? நான் அப்படி கூறவில்லையே. சரி சொல்லுங்கள் கணேசா, இத்தனை காலமாக நீங்கள் எங்கு சென்றீர்கள்? தங்களுக்கு பிறகு மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசரும் மாதா பார்வதியை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டாரே. மாதா துக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். எனக்கும் மாதாவை பற்றிய கவலை இருக்கிறது ரிஷியே. மாதாவின் துக்கம் போவதற்கு எப்படியாவது தாங்கள் தான் வழி செய்ய வேண்டும் ஸ்ரீ கணேசா. தங்களுக்கு தெரியுமே தேவரிஷி, அகில உலகத்தின் நன்மையை பற்றி கவலைப்படும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சோதனை வருவது சகஜம்தானே. நாராயண நாராயண. ஸ்ரீ கணேசா, அப்படி தாங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் தேவரிஷி? மாதாவை விட்டு விலகி இருக்கும் எந்த புத்திரன் சந்தோஷமாக இருப்பான்? நான் என் மாதாவை விட்டு விலகி இருக்க முக்கியமான காரணம் ஸ்ரீ மகா கணேசரின் லீலை மற்றும் லோக நன்மைக்காகத்தான். ஹே ஸ்ரீ கணேசா, இதையாவது கூறுங்களேன். தாங்கள் எத்தனை காலம்தான் மாதாவை பிரிந்திருப்பீர்கள்? மாதாவும் புத்திரனும் விலகி இருக்கும் நேரம் முடியும். வேலை வந்து கொண்டே இருக்கிறது தேவரிஷி. நான் என் மாதாவின் அருகில் நெருங்கி அவர்கள் பாசத்தை பெறவே சென்று கொண்டிருக்கிறேன். நாராயண நாராயண. ஆனால் இப்பொழுது உங்களது மாதா கைலாயத்தில் இல்லை, இமாலயத்தில் இருக்கிறார்.
தாங்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தேவரிஷி. தங்களை போன்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் இங்கு? அது தெரிந்துதான் நான் செல்கிறேன். இந்த பாதை இமாலய அரண்மனையை நோக்கிதானே செல்கிறது. நான் இவ்வளவு வேதனைப்படுவதை பார்த்து உன் மனம் இறங்கவில்லையா கணேஷா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ என்னை ஏமாற்ற மாட்டாய். மாதாவிடமே உன் பாலிய லீலையை காட்டிவிட்டாய் அல்லவா? ஆனால் உன் மாதாவின் இதயம் இப்படி தூள் தூளாகி விட்டதே. விரைவில் வா புத்திரா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உன் மாதா ஏதாவது தவறு செய்திருந்தாலும் உன்னிடம் உங்கள் புத்திரன் கஜானனன் வந்து விட்டேன் மாதா. கண்களை திறங்கள் மாதா. எனக்கு உங்கள் ஆசிர்வாதத்தை தாருங்கள் மாதா. நான் உங்களை துன்பப்படுத்தி விட்டேனா மாதா? இத்தனை காலம் தங்களை பிரிந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் மாதா. தாங்கள் என் தலையில் கொட்டுங்கள் மாதா. வேற எதுவும் செய்ய வேண்டாம். நான் தங்களை எதுவும் கூற மாட்டேன். தாங்கள் என்னை மன்னிப்பீர்களா மாதா? என்னை மன்னியுங்கள் மாதா. ஆனால் என்னை மீண்டும் தண்டித்து விடாதீர்கள் மாதா. ஏன் ஒரு புத்திரனை தண்டிக்கும் உரிமை இந்த மாதாவிற்கு கிடையாதா? ஏன் இல்லை மாதா? மாதாவுக்கு புத்திரனிடம் அதிகாரம் உண்டு. நீங்கள் நன்மைக்காகத்தானே சொல்லுகிறீர்கள். அதற்காக தானே என்னை தண்டித்தீர்கள். எனக்கு தெரியும் மாதா. தண்டனை எந்த அளவுக்கு புத்திரனை கஷ்டப்படுத்துகிறதோ அதை விட அதிக கஷ்டம் தண்டனை தரும் தாய்க்கும் இருக்கும். நான் தண்டித்தது மயூரேஸ்வரனை தானே. இது கௌரிபுத்திரன் கணேசனா இல்லை மயூரேஸ்வரனா? மாதா, தாங்கள் ஒருமுறை கைலாயத்தில் பிதாவிடம் கூறினீர்களே, தங்களுக்கு மகா கணேசரின் அனைத்து அவதாரமும் மற்றும் அனைத்து ரூபமும் சமம்தான் என்று கூறினீர்களே. ஆம் புத்திரா. பிறகு இப்பொழுது கௌரி புத்திரனையும் மயூரேஸ்வரையும் ஏன் பிரித்து தேடுகிறீர்கள் மாதா? நான் அனைத்து ரூபத்திலும் இருப்பேன். அனைத்து ரூபமும் நான் தான். எனது அனைத்து ரூபங்களையும் தங்களால் பார்க்க இயலாது. புத்திரன் மீது அன்பு காட்டுங்கள். நடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள் மாதா. எனக்கு தெரியும் மாதா. என் காரணமாக தாங்கள் எத்தனையோ இரவுகள் உறங்காமல் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் வந்து விட்டேனே மாதா. நாம் இருவரும் சேர்ந்து உறங்குவோம். எப்பொழுதும் அறியாத பாலகன் போலவே பேசுகிறாயே. நீ உண்மையாகவே அனைத்தையும் அறிந்தவன் அல்லவா? புத்திரா கணேஷா, அனைவரும் அதிர்ச்சி அடையும்படி நீ ஏன் இப்படி செய்கிறாய்? மாதா, கணேசன் எப்பொழுதாவது கணேசன் பந்தத்தை விட முடியுமா என்ன? முதலில் ஆச்சரியப்படுத்தி பிறகு மகிழ்விப்பது கணேசனின் சுபாவம் தானே. தாங்கள் உறங்குங்கள் மாதா. பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். என்ன கூறுகிறாய்? என்னிடமிருந்து சென்ற பிறகு உனக்கும் உறக்கம் வரவில்லையா? எப்படி வரும் மாதா? உங்கள் அன்பான அரவணைப்பு இல்லாமல் சராசரத்தின் நன்மைக்காக விலகிச் சென்றால் எப்படி உறக்கம் வரும்? உனக்கு பசிக்கவில்லையா புத்திரா? பசி இருக்கிறது மாதா. பின் எதற்காக தயங்குகிறாய்? தயக்கம் இல்லை மாதா. யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை காலம் விலகி இருந்து விட்டேன். இப்பொழுது மீண்டும் தங்களுக்கு கஷ்ட காலம். மீண்டும் தண்டிக்கும்படியே பேசுகிறாயே. புத்திரனுக்கு உணவு தருவதில் மாதாவிற்கு என்ன கஷ்டம்? தாங்கள் தானே கூறினீர்கள் மாதா, நான் எப்பொழுதும் அறியா பாலகனை போல் பேசுகிறேன் என்று. இப்பொழுதும் நான் பேசியதை அறியா பாலகன் பேசுகிறான் என்று நினைத்து மன்னித்து விடுங்கள் மாதா. சாப்பிடு புத்திரா, உனக்கு பிடித்தமான மோதகம். இதை நீ சாப்பிட்டதும் நாம் இருவரும் சேர்ந்து உறங்குவோம்.
தங்களுக்கு இப்பொழுது என்ன கவலை சுவாமி? சுவாமி, என் வாழ்வில் முதல் முறையாக பார்க்கிறேன். சுவாமி, தங்கள் உடம்பிற்கு மகாராணி, நீ நீ எப்பொழுது வந்தாய்? சுவாமி, பார்வதியை அழைத்து வந்ததிலிருந்து தங்கள் மனம் சரியில்லையா? தாங்கள் ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? தங்களுக்கு தங்கள் புத்திரி இங்கு வந்ததில் மகிழ்ச்சி இல்லையா? மகாராணி மேனா, நாம் புத்திரியின் துக்கத்தை பார்த்து எந்த மாதாபிதாவால் நிம்மதியாக இருக்க முடியும்? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா மகாராணி? ஆனால் கவலை இல்லை. நாம் புத்திரியை உதாசீனம் செய்து விலகி இருக்க முடியாதே. மகிழ்வில்லை என்றாலும் நம்முடைய துக்கத்திற்கு சாந்தம் தேவையில்லையா? நாம் மகிழ்ச்சியோடு இருந்தால் அவளுக்கு அவளுடைய துக்கம் விலகிவிடும். இருந்தும் மகாராணி, நம் சந்தோஷத்தை விட நம் புத்திரியின் வேதனையை போக்கும் வழி தெரிய வேண்டுமே. சுவாமி, நாம் நம் புத்திரியின் துக்கம் தீர ஏதாவது ஒன்றை செய்துதானே ஆக வேண்டும். நாம் என்ன செய்ய முடியும் மகாராணி? எனக்கு அதற்கான வழி எதுவும் தெரியவில்லை. தங்களுக்கு எதுவும் தோன்றவில்லை என்றால் இப்பொழுது நான் கூறுவதை மட்டும் கேளுங்கள். என்ன கூறப்போகிறாய்? நம் ஆராதனைக்குரியவரான சர்வேஸ்வரனிடம் நம் கவலைகளை சமர்ப்பித்து விட்டால், அவர் கருணையை நாம் வேண்டினால்? மகாராணி, எப்பொழுது புத்திரி பார்வதி இங்கு வந்தாளோ அப்பொழுதே அவள் மகிழ்ச்சிக்காக மூலப்பொருள் மகா கணேசருக்கு ஆராதனை செய்கிறேன். இருந்தும் அதில் எந்த லாபமும் இல்லையே மகாராணி. நான் லாபத்திற்காக கூறவில்லை. ஆனால் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையை வேண்டி அதை செய்யலாம் அல்லவா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மூலப்பொருளின் ஆராதனை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை நிறைவேறும் மகாராணி, உன் நம்பிக்கை நிறைவேறும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் நம் புத்திரி பார்வதியின் கவலையை நீக்குவதற்காக எப்படியும் பிரிய கணேசரை அனுப்புவார். கருணை புரியுங்கள் மகா கணேசரே, கருணை புரியுங்கள் மகா கணேசரே. வணங்குகிறோம் மகாராஜா, வணங்குகிறோம் மகாராணி. உங்கள் சந்தோஷத்திற்கான காரணம் என்ன? அவசியம் நல்ல செய்தி கொண்டு வந்திருப்பீர்கள். அதிசயம் நடந்துவிட்டது மகாராஜா. இப்படி ஒரு அதிசயத்தை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை மகாராஜா. தாங்கள் இவ்வளவு ஆச்சரியத்தோடு பேசுகிறீர்களே, அப்படி என்னதான் நடந்தது? யாருக்காக நாம் காத்திருந்தோமோ அவர் வந்துவிட்டார் மகாராணி. யார் வந்திருக்கிறார்கள்? ஸ்ரீ கணேசர். ஸ்ரீ கணேசரா? அப்படி என்றால் நமது பிரிய கணேசரா? ஆம், ஸ்ரீ கணேசர் தான். அவர் தேவி பார்வதியின் அறையில் தேவி பார்வதியோடு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் பார்த்ததும் நாங்கள் உடனே இங்கு வந்துவிட்டோம். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜே. தங்களுக்கு மிக்க நன்றி மகா கணேசா, தங்களுக்கு மிக்க நன்றி. வா மகாராணி வா. ஸ்ரீ மகாகணேசாய நம, ஸ்ரீ சிவாய நம. இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான் மகாராணி. நம் பிரிய கணேசர் வந்துவிட்டார். ஆமா மகாராஜா. மாதா ஆதிசக்தி நமோ நம. மதிப்பிற்குரிய தாத்தாவே, மதிப்பிற்குரிய பாட்டியே நமோ நம. தீர்க்காயுசாக இரு புத்திரா, தீர்க்காயுசாக இரு. நீ எங்கு சென்றாய் ஸ்ரீ கணேசா? நீ இல்லாமல் உனது மாதா எதுவுமே உண்ணவில்லை. தெரியும் பாட்டியே, ஆனால் விரும்பிய பொருளை அடைவதற்காக எதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது அதிக அவசியம் அல்லவா?
அதை உணர்த்தத்தான் இந்த தாமதம். இல்லை என்றால் என் மாதாவை நான் பிரிந்திருக்க மாட்டேனே. சத்தியமாக நீ உன் மாதாவை விட்டு செல்ல மாட்டாயே புத்திரா? இப்பொழுதுதான் வந்து விட்டேனே தாத்தா. இனி விலகி போக வேண்டிய அவசியமில்லை. நடந்தவை அனைத்தையும் மறந்து விடுவதுதானே அனைவருக்கும் நல்லது. அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை புத்திரி பார்வதி. என் பிரிய பேரன் கஜமுகன் பிரிய கணேசனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவனிடம் மகா கணேசரின் ரூபத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களும் நிறைந்திருக்கிறது. புத்ரி, உன்னுடைய வேதனையின் காரணம் இப்போதுதான் புரிகிறது. இவ்வளவு அறிவான பாலகனை விட்டு ஒரு கணம் பிரிந்திருந்தால் கூட உன் போல் வேதனைதான் வரும். பார்வதி, உன் மாதா மூலப்பொருள் மகா கணேசரிடம் ஆராதித்தாள். அதற்கு பிரசாதமாக எங்கள் பிரிய பேரனை அனுப்பிவிட்டார். பார்த்தாயா புத்திரி, பிரிய கணேசர் இமாலயம் வந்ததும் இந்த இடமே எத்தனை ஆனந்தமாகிவிட்டது. மன்னியுங்கள் மகாராஜா, தாங்களே அவரை பாராட்டி ஸ்ரீ கணேசருக்கு கண் பட்டுவிடப் போகிறது. ஏய், தாத்தா பாட்டியின் கண் கூட படுமா என்ன? உனக்கு தெரியாது மகாராணி. நமது பிரிய பேரன் இமாலயத்திற்கு வந்ததற்கு காரணம் ஜெயா விஜயா காண்பித்த ஆர்வம்தான். ஆர்வம் இல்லை மகாராஜா, நம் பாரம்பரியத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம். அவசியம் அவசியம். இந்த நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண. வணங்குகிறோம் தேவரிஷி. நாராயண நாராயண. பவன் தேவா, அக்னி தேவா, வாயு தேவா, தாங்கள் மூவரும் உங்களது சொர்க்கத்தை விட்டுவிட்டு இங்கே என்ன செய்கிறீர்கள்? தேவரிஷி, நாங்கள் நீண்ட காலமாக இங்கு காத்திருக்கிறோம். ஆம் தேவரிஷி, கிரகலோகம், நட்சத்திர லோகம், எந்த லோகத்திலும் எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. தாங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும். இன்று மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையினால் எதேச்சையாக தங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது தேவரிஷி. நாராயண நாராயண. சொர்க்கத்தில் நீண்ட காலமாகவே இருக்கும் இந்திரனின் தேவர்கள் காரணம் எதுவும் இல்லாமலா நீண்ட காலமாக இங்கேயே எனக்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள்? நான் தங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன? மன்னியுங்கள் தேவரிஷி, இப்பொழுது எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. தங்கள் தரிசனத்திற்காக நாங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறோம். எந்த தரிசனத்துக்காக காத்திருந்தீர்களா? நாராயண நாராயண. தேவர்களே, தாங்கள் தரிசனத்துக்காக காத்திருப்பது என்றால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர், மும்மூர்த்திகள் மற்றும் 3 தேவிகளின் தரிசனத்திற்காக அல்லவா காத்திருக்க வேண்டும். எனது தரிசனத்தை நீங்கள் பெறுவதால் உங்களுக்கு எந்த லாபமும் கிட்டப்போவதில்லை. தேவரிஷி, இன்று சொர்க்கத்தின் சூழல் என்று எந்த பிரச்சனை வருமோ என்று இருக்கிறது. அதை தீர்க்கும் உபாயத்தை தங்களை தவிர வேறு யாராலும் கூற முடியாது. தேவர்களே, இப்பொழுது பூலோகமும் சொர்க்கலோகமும் சரி பாதாளவாசிகளின் தொந்தரவு இல்லாமல் அல்லவா இருக்கிறது. பிறகு எதற்காக தாங்கள் கவலைப்படுகிறீர்கள்? எதிர்காலத்தை பற்றிய கவலை. எதிர்காலத்தை பற்றிய கவலையா? ஆம் தேவரிஷி. அப்படி என்றால் எனக்கு தெள்ள தெளிவாக தெரிவது தாங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் அதில் கவலைப்பட அப்படி என்ன இருக்கிறது? தேவரிஷி, தேவகுரு பிரகஸ்பதி தேவராஜ் இந்திரனிடம் கூறினார். அசுரமாதா திதி அழைப்பின் பேரில் பாதாளவாசி அசுரர்கள் தேவாந்தக்கும் நராந்தக்கும் திரும்பி பூலோகத்திற்கு வர இருக்கிறார்களாம். அது மட்டுமல்ல தேவரிஷி, அந்த 2 அசுரர்களும் அசுரகுரு சுக்கிராச்சாரியரின் ஆசீர்வாதத்தையும் சக்தியையும் பெறுவதற்காக கடும் தவம் புரிகிறார்களாம். நாராயண நாராயண. உண்மை இதுதான் தேவரிஷி. எப்பொழுது தேவராஜன் தேவகுருவின் பேச்சை கேட்டாரோ அது முதல் கவலையோடு எங்கோ சென்று விட்டார். தேவராஜன் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார், தங்களிடம் எங்கள் கவலை தீர வழி கேட்கச் சொல்லி. அப்படி என்றால் இப்போதும் தேவேந்திரன் சொர்க்கம் கைவிட்டு போய்விடுமோ என்ற கவலையில் தான் ஆழ்ந்திருக்கிறான் அல்லவா? அப்படியல்ல தேவரிஷி, தேவராஜே தாங்களிடம் உதவி கேட்கச் சொன்னார். எங்களுக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. நாராயண நாராயண. பிரச்சனை கவலைப்படுவதால் விலகாது. அதை தீர்ப்பதற்கு வழி என்னவோ கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களிடம் கூறுகிறேன், என்னுடைய நிலைமையில் இருந்து தேவேந்திரனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. பிறகு தேவராஜனின் கவலை தீர வழி என்ன தேவரிஷி? நாராயண நாராயண.
தேவேந்திரனின் கவலை தீர மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்க வேண்டும். நாராயண நாராயண. தேவேந்திரனின் கவலை தீர மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை தேவரிஷி. தாங்கள் அனைவருமே முழு மனதோடு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதியுங்கள். சொர்க்கம் உங்கள் கையில் இருந்து நழுவாமல் அவசியம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் யோசிப்பதை பார்த்தால் என் பேச்சில் நம்பிக்கை இல்லையோ? இல்லை தேவரிஷி, அப்படி ஒன்றுமில்லை. தேவகணங்களே, இந்த யோசனையை நானாக தரவில்லை, தாங்கள் கவலை என்றதால் தருகிறேன். தேவரிஷி, தங்கள் கருணையினால் ஆராதனையின் சக்தியை நாங்கள் நன்றாக அறிவோம். இருந்தும் 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 என்று நிறுத்திவிட்டால்? தேவரிஷி, ஆராதனையின் பலன் நீண்ட காலத்திற்கு பிறகுதானே கிடைக்கும். அதற்குள் சொர்க்கத்தை யாராவது அபகரித்து விட்டால்? தவறு செய்கிறீர்கள் வருணதேவா. ஆராதனை போல் உலகில் விரைவில் வழி கிடைக்கும் உபாயம் வேறு எதுவும் இல்லை. தாங்கள் கூறுவது உண்மைதான் தேவரிஷி. நாராயண நாராயண. தங்கள் அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும் காரணத்தினால் நான் ஒரே ஒரு செய்தியை தங்களிடம் கூற விரும்புகிறேன். என்ன அது தேவரிஷி? தாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது, அசுரமாதா திதியின் குரலை கேட்டு தேவாந்தக்கும் நராந்தக்கும் தாரகாசுரனின் அழிவிற்கு பிறகு பூலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் அழிக்க வந்தால் மகா கணேசரை தாங்கள் தான் பாதாள லோகத்தில் அவர்களை அடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு மூலப்பொருளின் கருணையை பற்றி மிக நன்றாக தெரியும் தேவரிஷி. நாராயண நாராயண. அப்படி என்றால் தாங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் அப்பொழுது கூறுவார். நாங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டோம் தேவரிஷி. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் கூறியிருக்கிறார், தேவாந்தக் நராந்தக்கின் வதம் அவரின் மொகத்கட் அவதாரத்தின் மூலமாக நடைபெறும் என்று. தங்களுக்கு தெரிந்தது இவ்வளவுதான் தேவர்களே. ஆனால் உண்மை அது அல்ல. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மாதா அதிதியின் புத்திரனாக மோட்கட் அவதாரம் எடுத்துவிட்டார். தாங்கள் கூறுவது உண்மைதானா தேவரிஷி? நாராயண நாராயண. இந்த கேள்வியை கேட்பதை பார்த்தால் தங்களுக்கு என் மீது நம்பிக்கையே இல்லை போல இருக்கிறது. மன்னியுங்கள், மன்னியுங்கள் தேவரிஷி, மன்னியுங்கள். நாராயண நாராயண. நாராயண நாராயண. இப்பொழுதுதான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் மாதா அதிதியின் புத்திரன் ஸ்ரீ மகோத்கட் கணேசர் இங்கே என்ன செய்கிறார்? அங்கு பாருங்கள் தேவர்களே. மகோத்கட் ஸ்ரீ கணேஷ் அதிதியின் ஆசிரமத்தில் இருக்கிறார். அங்கு அவர் கூட விளையாட யாருமே இல்லை போல் இருக்கிறது. அக்னிதேவா, தேவேந்திரன் இந்திரனின் தீரா கவலையை கண்டு தாங்கள் வருத்தப்படுகிறீர்கள் அல்லவா? ஆம் தேவரிஷி. நாராயண நாராயண. தாங்கள் அனைவரும் ஒன்றாக பால்ய ரூபம் எடுத்து மகோத்கட் ஸ்ரீ கணேசரிடம் செல்லுங்கள். பால்யன் என்பதால் சீக்கிரமே அவர் உங்களுக்கு நண்பனாகி விடுவார். அதன் பிறகு உங்களுக்கு மட்டுமல்ல, சொர்க்கத்தின் எதிர்காலமும் நன்றாகவே இருக்கும். நாராயண நாராயண. அப்படியே ஆகட்டும் தேவரிஷி. வழியை நான் கூறிய பிறகும் தாங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? தேவரிஷி, தாங்கள் கூறுவதை செய்ய காத்திருக்கிறோம். நாராயண நாராயண. தேவரிஷி, எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்களும் எங்களோடு பாலரூபம் எடுங்கள். தேவரிஷி, பாலிய ரூபம் எடுத்து மொகத்கட் கணேசரோடு விளையாடுவதற்கு சௌபாகியம் செய்திருக்க வேண்டும். இப்பொழுது தாங்கள் யோசிக்காதீர்கள் தேவரிஷி. எங்கள் மனமும் மொகத்கட்டோடு விளையாட ஆசைப்படுகிறது. நாராயண நாராயண. தங்கள் அனைவரின் மனதிலும் இருக்கும் ஆசை எனது மனதிலும் வராதா என்ன? பால்ய உருவம் கொண்டு மகோத்கட்டோடு விளையாட பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஓம் பரமதேவ் ஸ்ரீ மகா கணேசாய நமஹ. நாராயண நாராயண. தேவர்களே, அங்கு பார்த்தீர்களா? மகோத்கட் ஸ்ரீ கணேஷ் இங்குதான் வருகிறார். நாம் அனைவரும் விரைவாக பால்ய உருவம் கொள்வோம். நாராயண நாராயண. பாலகர்களே, அங்கு பாருங்கள், மகோத்கட் ஸ்ரீ கணேசர் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் நம்மோடு விளையாட மறுத்துவிட்டால்?
நாம் நால்வரும் சேர்ந்து அவரை விளையாடும்படி கேட்டுக்கொள்வோம். கவனமாக கேளுங்கள். நாம் அவரிடம் அன்போடு வேண்டுதல் விடுக்க வேண்டும். அதோடு அவர் கூறுவதை நாம் மறுக்க கூடாது. ஆமாம் தேவரிஷி, நாம் அப்படியே செய்யலாம். நான் தேவரிஷியும் அல்ல, நீங்கள் தேவர்களும் அல்ல. நாம் அனைவரும் முனிகுமாரர்கள். இங்கு அருகே ஆசிரமத்தில் வசிக்கின்றோம். புரிந்ததா உங்களுக்கு? அப்படி என்றால் நாம் நம் குணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாராயண நாராயண, எனக்கு உங்களை போல் மூர்க்கர்களை பார்த்தால் சிரிப்பு வருகிறது. எப்பொழுது பாலிய ரூபம் எடுத்தீர்களோ அப்போது பாலகர்களின் குணம் தேவையல்லவா? இல்லை என்றால் மொஹோத்கட்டுக்கு சந்தேகம் வந்துவிடும். அப்படி என்றால் நம் பெயர் என்ன? மொஹோத்கட் இங்கு வந்து சேருவதற்குள் நாம் நம் பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் கூறுகிறேன் தேவரிஷி. நாரதன் அல்லவா உன் பெயர்? இல்லை, என் பெயர் பிரம்மகுமாரன். உன் பெயர் வாயுகுமாரன். உன் பெயர் அக்னிகுமாரன். உனது பெயர் வருணகுமாரன். நாராயண நாராயண. பிரம்மகுமாரரே, நாராயணா நாராயணா என்பதை விட்டுவிடுங்கள். நாராயண நாராயண. எந்த உருவம் எடுத்தாலும் இதை கூறாமல் இருக்க மாட்டேன். எப்படி வாழ்வதற்கு உயிர் ஆதாரமோ அதே போல் நாரதருக்கு நாராயணன் பெயர் முக்கியம். நாராயண நாராயண. இப்படி நாராயணா நாராயணா என்று கூறி முகட்கட்டுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்துவிட்டால்? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவரிடம் எதையும் மறைக்க முடியாது. பிறகு இந்த பாலிய லீலையின் உத்தேசம்? நாராயண நாராயண. ஸ்ரீ மகா கணேசரின் லீலையில் என் மனதில் மொஹத்கட்டோடு விளையாட எண்ணம் வந்து விட்டது. எப்போது விருப்பப்படுகிறாரோ அப்போது அவருடன் நாம் விளையாடலாம். வணங்குகிறேன் அதித்தி புத்திரனே, மொஹத்கட் ஸ்ரீ கணேஷா. நாங்கள் 4 முனிகுமாரர்களும் உங்களுடன் விளையாட இங்கு வந்துள்ளோம். முனிகுமாரா, உனக்கு என் பெயர் எப்படி தெரியும்? நாராயண நாராயண. தங்கள் பெயரை தெரியாதவர்கள் அகிலத்தில் எங்க இருக்கிறார்கள்? இந்த சிறிய வயதிலேயே தாங்கள் எப்படி பயங்கர அசுரர்களோடு யுத்தம் புரிந்து அழித்தீர்கள்? எங்கள் ஆசிரமத்தில் தங்கள் பராக்கிரமத்தை பற்றி தான் தினமும் பேசுகிறார்கள். அதித்தி புத்திரா, இந்த வனத்தின் ஆசிரமத்தில் மட்டுமல்ல, தங்களின் பெருமை இந்த அகிலத்தின் அனைவருக்கும் தெரியுமே. பெருமை யாருக்கும் வரும், ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல. பிரம்மகுமாரன். பிரம்மகுமாரன் தான் எனது பெயர். இவர் வாயுகுமாரன், அவர் அக்னிகுமாரன், அவர் வருணகுமாரன். தாங்கள் ஆசிரமத்தில் தனியாக இருக்கிறீர்களாமே, யாரும் தங்களை நெருங்க முடியாதாமே. எங்கள் மாதா பிதா இதற்காகத்தான் எங்களை இங்கு அனுப்பினார்கள், தங்களிடம் விளையாடும்படி. மொஹத்கட், தங்களை இந்த வனத்தில் சந்திக்காவிட்டால் தங்களை தேடி நாங்கள் அதிதியின் ஆசிரமத்திற்கே வந்திருப்போம். அதற்கு முன் வந்துவிட்டீர்கள். தாங்கள் எங்களோடு விளையாட வருகிறீர்களா? நானும் தனியாக இருந்து துன்பப்படுகிறேன். இப்பொழுது தாங்கள் வந்து விட்டீர்களே, இனி என் துன்பம் விலகி ஓடிவிடும். இருந்தும் என்ன மொஹத்கட்? என்னவோ தெரியவில்லை, தாங்களை பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வரவில்லை. தாங்கள் பாலகர்கள் தானா? ஏன் அப்படி கூறுகிறாய்? என்னை பார்த்தால் வயது அதிகமாக தெரிகிறதா உனக்கு? வயதில் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன வயதிலேயே தாங்கள் வீணையையும் கட்டையையும் கையில் வைத்துக் கொண்டே வாழ்க்கை நடத்துகிறீர்களே, அதுதான் என்னை இப்படி ஆச்சரியப்பட வைக்கிறது. நாராயண நாராயண. மொஹத்கட் ஸ்ரீ கணேஷா, எந்த ஆசிரமத்தில் நான் ஜென்மம் எடுத்தேனோ அங்கு தினமும் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனை சமயத்தில் இந்த வீணையும் இந்த கட்டையும் வாசிப்பேன். அது அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் இந்த வீணையையும் கட்டையையும் என் உயிர் மூச்சாக கருதுகிறேன். தங்களுக்கு நன்றி பிரம்மகுமாரரே. இப்பொழுது என் மனதில் கூட சங்கீதத்தோடு மகா கணேசரின் ஆராதனையை கேட்பதற்கு எண்ணம் வருகிறது. விளையாடுவதற்கு முன்பு தங்கள் சங்கீதத்தை நான் கேட்டு ரசிக்கலாமா? தாங்கள் எனக்கு உதவுவீர்களா? நண்பர்களிடையே வெட்கம் வருவது உசிதம் இல்லையே.
தங்கள் சங்கீதத்தை நான் கேட்பதில் தங்களுக்கு வெட்கம் வருகிறதா நண்பரே? அப்பொழுது அந்த வீணையை என்னிடம் தாருங்கள். நான் தங்களுக்கு மகா கணேசரை சங்கீதம் மூலம் துதித்து காண்பிக்கிறேன். அவசியம் அவசியம். தங்கள் சங்கீத ஆராதனையை கேட்க நாங்கள் அனைவரும் சௌபாகியம் செய்திருக்கிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப. தங்களுக்கு மிக்க நன்றி மகோத்கட் ஸ்ரீ கணேஷ். தங்கள் பக்திக்கு மிகவும் நன்றி. கையில் வீணை, இந்த கட்டையுடன் எப்போதும் வசித்து வரும் பிரம்மகுமாரனாகிய நான் இத்தனை இனிமையாக மனதை மயக்கும் சங்கீத ஆராதனை செய்ததே இல்லை. தாங்கள் என் பிதாவிடம் கூட விளையாடலாம். தாங்கள் எனக்கு அந்த வீணையையும் கட்டையையும் தாருங்கள். தாங்கள் உற்சாகமாக விளையாடுங்கள். என்ன விளையாடலாம், அதை கூறுங்கள் அதிதி குமாரா. சிறு வயதில் இருந்தே விளையாடுவது எனக்கு பிடிக்காது. ஓடி ஆடி விளையாடுவது என்றும் பாலகர்களின் வழக்கம் தானே, அது எனக்கு தெரியும். வேறு விளையாட்டு கூறுங்கள். ஒளிந்து விளையாடலாமா? வேண்டாம், நாம் கில்லி தாண்டு விளையாடலாம். அந்த விளையாட்டு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். வாருங்கள். சரி. ஸ்ரீ கணேஷ், கில்லி தாண்டு எங்கே? இந்தாருங்கள், இந்தாருங்கள். இப்படி தங்கள் திவ்ய சக்தியை உபயோகப்படுத்தி எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அதிதி புத்ரா. இல்லை இல்லை பிரம்மகுமாரா, நான் என் திவ்ய சக்தியை உபயோகப்படுத்தவில்லை. திடீரென்று இத்தனை உயரத்திற்கு செல்வது திவ்ய சக்தி இல்லாமல் வேறு என்ன சொல்வது? தாங்கள் தான் இதை திவ்ய சக்தி என்று கூறுகிறீர்கள் பிரம்மகுமாரா. எப்பொழுதுமே நான் இப்படித்தான் விளையாடுவேன். விளையாட விருப்பமில்லை என்றால் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். இப்பொழுது நாம் அதை எப்படி எடுப்பது? பார்த்தீர்களா, என் கில்லி மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டது. எனக்கு தெரியாது மகோத்கட், தாங்களே கூறுங்கள். அந்த மரத்திலிருந்து கில்லியை எப்படி எடுப்பது? தங்களுக்கு தெரியாதா பிரம்மகுமாரா? இந்த மரத்தின் மீது சுவையான பழங்கள் இருக்கின்றன. அவை கில்லியை போல் மேல்தானே இருக்கிறது. அந்த பழங்களை நாம் எப்படி கீழே விழ வைப்போம்? அதை நாம் செய்வோம். பழத்தையும் உண்போம். நான் செல்கிறேன். இப்பொழுது நான் செல்கிறேன். இப்பொழுது நான் செல்கிறேன். இப்பொழுது நீ முயற்சி செய்ய வாயு குமாரா.
ஆனால் மரத்தின் மேலே ஏறக்கூடாது. நான் செய்தது போல் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது அந்த மரத்தில் ஏறியே தீருவேன். ஏறுவது அவ்வளவு சுலபமல்ல. ஏறியவர்களின் முடிவை பார்த்தாய் அல்லவா? நீயும் அப்படி விழ விரும்பினால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. உன்னுடைய ஆசிரமத்தில் உனக்கென்று ஒரு தனி பெயர் இருக்கும் அல்லவா? பழத்தையும் பெற்று வீரம் வாய்ந்தவன் என்ற பெயரையும் பெற்றுக்கொள். ஆசிரமத்தின் பெயரை காப்பாற்ற நான் அந்த மரத்தில் இப்பொழுது ஏறி விடுவேன். பார்க்கிறேன். இவன் சாதாரண பாலகன் இல்லை மொஹட்கட். இவன் உண்மையான ரூபத்தை பார்ப்பதற்கு நீ உன் திவ்ய திருஷ்டியை பயன்படுத்து. அதோ அது வேண்டும். அதுதான் அதேதான். இப்படி போடு. அதையும் சற்று எடுத்து தாயே. வந்தவர்கள் தேவர்கள் மற்றும் தேவரிஷி நாரதரா? உன்னோட ரூபத்தை மாற்றி விளையாட வந்திருக்கிறார்கள் மொஹட்கட். இப்பொழுது நீ அமைதியாக இருப்பதுதான் நல்லது. நாராயண நாராயண, பவன் தேவ் செய்த மூடத்தனத்தால் நம் சுயரூபத்தை ஸ்ரீ கணேசர் திவ்ய திருஷ்டி மூலம் பார்த்து விட்டார். வாயுகுமாரா, எனக்கு அந்த மேலே இருக்கும் பழத்தை கொடு. வாங்கிக்கொள். இப்பொழுது நம்பிக்கை வந்ததா ஸ்ரீ கணேசா? எங்கள் பாடசாலையில் பலத்தையும் பராக்கிரமத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது இதில் உன் மீது மட்டுமல்ல, அனைத்திலும் நம்பிக்கை வந்துவிட்டது. எல்லோரும் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதன் விளைவு என்னவாகும் அது எனக்கு தானே தெரியும்.